பாடல்களை என்ற வழியிலே முதல் திருமுறை பாடல்கள் வந்து இப்ப திருமந்திரத்தை எடுத்திருக்கிறோம். திருமந்திரத்திலே முதற் பாடல் ஐந்தே கருத்தனை என்ற விநாயகருடைய துதி. ஆனா அது காப்பு செய்யுளாக வருவதால் கணக்கிடுவதில்லை தானே. அபிராமியந்ததி எப்படி தொடங்குகின்றது என்றால் உதிக்கின்ற என்றுதான் துவங்குகின்றது இல்லையா? இல்லையா? தாரமர் கொன்றையும் என்று தொடங்குறது இல்லை என்று அது காப்பு செய்யுள். அதே மாதிரி இதுவும் அப்படித்தான். இதுவும் ஒன்றவன் தானே என்று தொடங்கியது. இந்த பாடல்ல நாங்கள் எத்தனை பாடல் பார்த்துட்டோம்? இது பார்த்துட்டம். ஒக்க நின்றான உலப்பெளி தேவர்கள் நக்க நின்றேத்திடம் பார்த்துட்டம். அகலிடத்தார் மெய்யை அண்டத்து வித்தையும் பார்த்துட்டம். பெட்டமும் மானம் பார்த்துட்டம். நந்தி அருள் பெற்ற நாதரை நாடில் பார்த்துட்டம். அடுத்தது நந்தி அருளாலே நாதனாம் பேர் பெற்றேன் என்றதும் பார்த்துட்டம். அடுத்ததாக மந்திரம் பெற்ற வழிமுறையை சொல்லுறார். மாலாங்கன் இந்திரன் சோமன் பிரமன் உருத்திரன் கந்தரு காலாங்கி கஞ்சமேனியனோடு இந்த எழுவரும் என் வழியாமே. பெரும்பாலும் இவரை திருமூலருடைய மாணவர் பரம்பரை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் திருமூலர் மானிட உலகத்திலே வாழ்ந்தவர். இந்திரன் சோமன் பிரமன் ருத்ரன் எல்லாம் மானுட உலகத்தில் இல்ல தெய்வத்து. அப்ப இது எல்லாம் முதல் கிளாஸ்மேட்ஸை சொன்னார். அவற்றை சீனியர்ஸ் ஜூனியர் பற்றி சொல்றேன். மாலாங்கன் இந்திரன் சோமன் பிரமன் ருத்ரன் கந்தரு காலாங்கி கஞ்சமலையன் இவர்கள் இவர்களும் அவரிடம் நந்தியிடம் பாடம் பெற்றிருக்கிறார்கள் என்றதை சொல்றேன். முதல் பாடலை பார்த்தா இவ்வளவும் சொல்லியாச்சு. பிறகு இங்கால இந்த பாடலை பார்ப்போம். இது என்ன சொன்னார்? நால்வரும் நாலு திசை கொன்றும் நாதர்கள் நால்வரும் நானாவித பொருள் கை கொண்டு நால்வரும் நான் பெற்றதெல்லாம் பெருகென நால்வரும் தேவராய் நாதராய் ஆனார்களே. நாதர் ஆனார்களே. நாத பரம்பரை என்று சொல்றது. நாத பரம்பரை. இதுல 4 பேரை சொல்றார். எந்த 4 பேரை சொல்றார் இவர்? சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர். அந்த 4 பேரும் திசைக்கொன்று நாதர்கள். ஒவ்வொரு திசைக்கு போனார்கள். ஒவ்வொரு திசைக்கு போனார்கள். தென் திசைக்கு வந்தது சனத்குமாரர் இல்லையா? சனத்குமாருடைய மாணவர் தானே பரஞ்சோதி. அப்ப தென் திசைக்கு சனத்குமார். அப்படி ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொருவரா போனார்கள். 4 நானாவித பொருள் கை கொண்டு ஒவ்வொருவரும். இப்ப தென் திசைக்கு வந்த சனத்குமாரர் சைவ சித்தாந்தத்தை கொண்டு போறாரு. இங்க என்ன இப்ப நானாவித பொருள். மற்ற இடங்களுக்கு வேற வேறதான் கொண்டு போயிடும். ஒரே இதை கொண்டு நானாவித பொருள். நானாவிதம் என்றா 4 ஒவ்வொரு விதமான தத்துவங்களை யோகங்களை ஆன்மீகத்தை கொண்டு போகினோம். 4 நான் பெற்றதெல்லாம் பிறகென. 4 இறைவனை அனுபவித்திருக்கிறார்கள். சிவபோகத்திலே அழிந்தினவர்கள். இறைவனை சும்மா புத்தகத்தை கொண்டே படிப்பிக்கிறது இல்லை. அவர்கள் அனுபவித்து தான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் உண்டு. நான் பெற்ற எல்லாம் பெருகென 4 தேவராய் நாதரானார்களே. தேவர் என்றால் தெய்வங்கள், நாதர் என்றால் நாத பரம்பரை என்ற இதுக்குள்ள வருகிறது. இப்படி 4 விதமாக வந்தார்கள் என்று சொல்லுவார்கள். இன்னொரு விதமாக சில பேர் சொல்லுவார்கள், மற்ற 4 மந்திரம் என்ன நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடில். இந்த பாட்டுல தான் வருது. நந்தி அருள் பெற்ற நாதர நாடில் 4 பாட்டுக்கு முன்னால வந்த பாடலை பார்க்க வேணும். அது இந்த தொடர்ச்சியாத்தான் இது வருது. இந்த பாருங்க சாரி நந்தி அருள் பெற்ற நாதரை நாடினின் நந்திகள் 4 பேர் என்று சொல்லிட்டார். அதுக்கு பிறகு 4 சொல்றார். சிவயோக மாமுனி யாருண்டே தெரியாது, எங்க போனாருன்னு தெரியாது, பேர் மட்டும்தான் இருக்கு. மன்று தொழுத பதஞ்சலி தெரியும், பதஞ்சலி முனிவர்.
வியாக்கிரமர் புலிக்கால் முனிவர் என்று இவர் என்னோடு என்மருமாமே என்னோட சேர்த்து 8 பேர். பின்பந்த 4 பேரும் 4 திசைக்கு போயிருக்கலாம் என்று எடுக்கலாமோ? சிவயோகமாமணி ஒரு திசைக்கு போக, பதஞ்சலி ஒரு திசைக்கு போக, வியாக்கிரமர் ஒரு திசைக்கு போக, திருமுறை அப்படி எடுக்கலாமோ? ஏன் பின்னுக்கு வந்ததுல சிவயோக மாமணியே தெரியாது எங்களுக்கு. பதஞ்சலியும் தெற்கு பக்கமா தென்னாட்டுக்கு தான் வந்திருந்தவர் சிதம்பரத்துல. வியாக்கிரவாதற்ற பெயரால்தான் பெரும்பெற்ற புலியூர் 2 பெயர் சிதம்பரத்துக்கு. புலிக்கால் முனிவர் திருமூலரும் இங்கதான். இப்ப 3 பேரும் ஒரு திக்குத்தானே வந்திருக்கணும். இப்ப நான் ஒவ்வொரு திக்குக்கு போயிடணும் இல்லத்தானே. ஆனபடினால அது வராது. ஆகவே இந்த 4 பேர் 4 திசைக்கு போனதுன்றது இங்க நந்திகள் 4 என்றதுதான் வரும். யார் அந்த நந்திகள் என்றால் சொல்லல யார் என்று, ஆனா ஊகிக்கிறோம். தட்சிணாமூர்த்திகளே இருந்து உபதேசம் பெற்ற 4 பேர் சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமர். நேபாளத்துக்கு போயிருக்கணும், காஷ்மீருக்கு போயிருக்கணும், திபெத் சீனா அந்த பக்கத்தால போயிருக்கணும், இந்த பக்கம் தென்னாட்டுக்கு வந்திருக்கணும், 4 திசைக்கு போயிருக்கணும் இல்லையா? அப்ப ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமானதை கொண்டு போயிருக்கிறார்கள். நேபாளம் ஒரு பெரிய சைவ நாடு, என்ன கோயில்கள் எல்லாம் நிறைந்தது. காஷ்மீர் ஒரு சைவ பாரம்பரியம். காஷ்மீர சைவம் அதெல்லாம் அழிஞ்சிட்டுது, இந்த முஸ்லீம் இதுகளோட அழிஞ்சிட்டு தான் அந்த ராஜா இருந்து இந்தியா சுதந்திரம் பெற்று அப்புறம் இந்தியால அது வரைக்கும் அது காஷ்மீர்ல சைவ நாடு. காஷ்மீர் சைவம் அது பெரிய பாரம்பரியம் உள்ள நாடு. காஷ்மீர்ல இருக்கிற ஆச்சாரியார்கள் சைவ சித்தாந்தத்துக்கு புத்தகம் எழுதியிருக்கணும். மெய்ஹண்டாருக்கு முந்தி என்னத்தை படிச்ச நீங்க சைவ சித்தாந்தத்துக்கு புத்தகம்? அஷ்டப்பிரகரணம் 8 புத்தகம். அஷ்டப்பிரகரணம் 8 புத்தகம். அதுல சத்யஜோதி சிவாச்சாரியார் அவையெல்லாம் காஷ்மீர் தேசத்தாக்கள். அதுதான் அந்த காலத்து புத்தகம் சைவ சித்தாந்தங்களுக்கு. அவருக்கு தென்னாட்டு தொடர்பும் இருக்குது. நேரம் இங்க வந்து சிதம்பரத்துக்கு தான் வந்து போவிக்கணும். ஆகமங்களுக்கு எல்லாம் உரி எழுதி இருக்கணும். காஷ்மீர சைவ பாரம்பரியம் இப்போ ஒரு தனி பாரம்பரியமா அது இருக்குது. ஒரு செழுமையா வச்சிருக்கணும். 2 இதாயும் வச்சிருக்கணும். அகடமிக்கா படிக்கிறதுக்கும் வச்சிருக்கணும். காஷ்மீர சைவத்தை பழகி பின்பற்றத்துக்கு அவ ஃபன் பண்ணி ஒரு இன்ஸ்டிடியூஷனாயும் வச்சிருக்கணும். எத்தனை பேர் படிக்கிறார்கள் அந்த நூல். சிவசூத்திரம், சிவஞான போதம் மாதிரி அவர்கள் சிவசூத்திரம் என்று இருக்க வைக்க. சிவசூத்திரம் ட்ரிக்க சைவம் என்று சொல்வார். ட்ரிக்க சைவம் அவைக்கும் 10 வாசம் இருக்குது. ஆனா கொஞ்சம் வித்தியாசமான பொருள். இப்ப அவைக்கு அவன் இன்டர்பிரிட்டேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். இப்ப நேபாளில், காஷ்மீர்ல, தமிழகத்துல, அங்கால சீனா பக்கம் போன என்ன நடந்துன்னு தெரியும். இமயமலைக்கு அங்கால தானே. அது பிறகு பௌத்தம் போனது எல்லாம் போனது. ஆனா பௌத்தம் போயும் திபெத்துல போய் பார்த்தா அம்பாலண்ட வழிபாடு, சக்தி வழிபாடு எல்லாம் இருக்கு. மகாயான பௌத்தத்துல எல்லாம் இருக்கு. மகாயான பௌத்தத்துல எல்லாம் இருக்கு. இலங்கையில் இருக்கிற தேரவாத பௌத்தம், இலங்கை, கம்போடியா, பர்மா அதுகள் எல்லாத்திலையும் தேரவாத பௌத்தம். மற்றதுல தான் அந்த பௌத்தம். அதுல எல்லாம் இருக்கு. அப்ப அங்கேயும் போய் அப்ப 4 வழிகளுக்கு போயிருக்கிறோம். அதுல பாத்தீங்களா பௌத்தத்தை கொண்டு போயிட. பௌத்தம் பின்னால வந்தது. பின்னால போகும் பௌத்தம் போயிருக்க முன்னால போன இந்த சைவத்தின் விளிமியங்களை எடுத்துக்கொண்டது பௌத்தமா வந்துட்டு. தீபத்துல பௌத்த கோயில்கள் எல்லாம் அதெல்லாம் இருக்கு. சக்கரம் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அங்கேயும் சந்திரங்கள், சக்கரங்கள், தியானங்கள். ஜென் புடிசம் என்று சொல்வார்கள். ஜென் புடிசம் என்றா தியான்ன்றது தியானிக்கிறது. ஜென் புடிசம் அதெல்லாம் அங்கதான் வந்தது. அஷ்டாங்கமா விழுந்து கும்பிடுவாங்க ஐயா. திபெத் கைலாயத்துக்கு போனா தெரியும். அஷ்டாங்கமா விழுந்து கும்பிடுவாங்க. அப்ப நந்தி அருள் பெற்ற நாதரை நாடின் நந்திகள் 4 என்றது சனகர், சனந்தன, சனாதன, சனத்குமர் என்று எடுத்துக்கொள்ளுறோம். சொல்லையில எடுத்துக்கொள்றோம். 4 பேர் 4 திசைக்கு போனார்கள். எங்கெங்க போனார்கள் என்றா தென் திசைக்கு வந்தார்கள். அது சனத்குமார பரம்பரை தென் திசைக்கு வந்தது. அதே மாதிரியாக மற்ற திசைகளுக்கு போயிருப்பார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். நேபாள பக்கமா ஒருத்தர் போயிருப்பார். காஷ்மீர் பக்கமா இன்னொருத்தர் போயிருப்பார். ஹிமாலயாவில் அங்கால திபெத், சைனா பக்கமா இன்னொருத்தர் போயிருக்கலாம். எடுத்துக்கொள்றோம். அவ்வளவுதான்.
இப்ப திருமந்திரம் வந்து திருமூலரையும் சொல்லி இருக்குதான் ஐயா. திருமூடர் தன்னை சொல்லல 4 ரெண்டு திருமூடர் 4 பேர் இங்க நீங்க இவர் என்னோடு என் மருமாமேன்னு போட்டிருக்கு. நாங்க அது முதல் சொன்னது யார் யார் படிச்சதுன்னு போட்டிருக்குது. நாங்கள் இப்ப இந்த பாட்டுக்கு ஏன் வந்த நாங்கள் என்றால் இந்த பாடு சும்மா இந்த பாட்டை பாருங்க. நீங்க இதை பார்க்க வேணும் எதென்றால் இந்த 4 பாட்டுக்கு பிறகு பார்க்கணும். பாருங்க என்ன பாட்டை படிங்க ஒருக்கா. நால்வரும் நால் திசை கொன்றும் நாதர்கள் நால்வரும் நானாவித பொருள் கை கொண்டு நால்வரும் நான் பெற்றதெல்லாம் பெருகென நால்வரும் தேவராய் நாதனார்களே நாதர் ஆனார்களே. 4 பேர். இப்ப 4 பேர் சொல்றார். 4 பேர் இந்த பரம்பரையில வந்த 4 பேர் அவர்களின் நாத பரம்பரை. அவர்கள் 4வித பொருள் கொண்டு ஒரே இதை கொண்டு போயில எல்லா இடமும் ஒவ்வொருவர் ஒவ்வொன்றிலே எக்ஸ்பர்ட். அதை எடுத்துக்கொண்டு 4 திசைக்கு போனார்கள். திசைக்கொரு நாதர்கள் அனுபவம் பெற்றவர்கள் என்றால் 4 பேரும் நான் பெற்றதெல்லாம் பிறகன தாங்க என்ற அனுபவத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க என்று போனார்கள். 4 பேரும் தேவராய் நாதனானார்களே. 4 பேரும் தெய்வமாக நாத பரம்பரையின் குருவாக வந்தார்கள் என்று சொல்றார். இந்த 4 பேர் யார் என்றுதான் கேள்வி சிவகுமார். அப்ப இந்த 4 பேரை சொல்றார். இந்த 4 பேர் யாருண்டா முதல் பாட்டுக்கு போனால் இங்க வந்து 4 பேரை பார்த்தால் மந்திரம் பெற்ற வழிமுறை ஒரு பரம்பரையை சொல்றாரு. என்னென்ன பரம்பரை என்று மாலாங்கன் ஒருத்தர், இந்திரன் ஒருத்தர், சோமன், பிரமன், உருத்திரன், கந்துரு, காலாங்கி, கஞ்சமலையனோடு இந்த 7 பேரும் என்வழியாமி. மாலாங்கன், இந்திரன், சோமன், பிரமன், உருத்திரன், கந்துரு, காலாங்கி, கஞ்சமலையன். கந்துரு காலாங்கி ஒரு ஆள் தானே. என்னோட 7 பேரா 8 வந்துடும். கந்துரு வேற காலாங்கி வேற. கந்துரு கண்டு வந்துட்டு இக்கண்ணா வந்துட்டு கந்துரு காலாங்கி ஒரு ஆள். அப்ப இவரோட அப்ப இந்த 7 பேரும் என் வழி. அவ்வளவு பேரும் இவருடைய வழியில வந்திருக்கணும். அப்ப இதுல பார்த்தால் இவர்கள் இங்க நோகத்தில இருந்து உபதேசம் பெற்று கெடுக்கலாதானே. அப்ப இவர்கள் சிவபெருமானால நந்தி பெருமானால உபதேசிக்கப்பட்ட மற்றவர்கள். இவற்றை கிளாஸ்மேட்ஸ சொன்னார். இவற்றை சீனியர்ஸா இருக்கணும். இவற்றை மேபி ஜூனியர் ஆனா முதல் படிக்கிறபடியா சீனியர்ஸா இருக்கணும். இவையும் படிச்சிருக்கணும். மந்திரம் பெற்ற வழிமுறையை சொன்னா மாலாங்கன் முந்தி படிச்சிருக்கிறார் இங்க இந்த காலேஜில். இந்திரன் படிச்சிருக்கிறார், சோமன் படிச்சிருக்கிறார், பிரமன் படிச்சிருக்கிறார், ருத்ரன் படிச்சிருக்கிறார், கந்துரு காலாங்கி படிச்சிருக்கிறார், கஞ்சமலையன் படிச்சிருக்கிறார். இந்த 7 பேரும் சிவபூஜையிலே நாங்கள் குருமாருக்கு பூஜை செய்கிறது ஒன்று ஆகம வழிப்படி. அப்ப அதன்படி செய்கிற பூஜையில நாங்கள் வடக்கு பக்கமே சப்த குரு வணக்கம் என்று இருக்கு. சதாசிவர், அனந்தர், ஸ்ரீகண்டர், அம்பிகை, விஷ்ணு, பிரம்மன். அம்பிகைக்கு பிறகு ஸ்கந்தர், அதுக்கு பிறகு விஷ்ணு, பிரம்மன் என்று 7 குருமாரை கும்பிடுவோம். இந்த 7 குருமாரும் தெய்வங்கள் அந்த பரம்பரை. தெற்கு பக்கத்துல 8 குருமாரையும் எங்கட குருவண்ட குரு 10 பேரை கும்பிடுவோம். அது மானிட பரம்பரை. சம்பந்தர், சுந்தரர், அப்பர், மாணிக்க வாசகர், மெய்கண்டார், அருணந்தி, மரஞான சம்பந்தர், உமாபதி. எங்கட குருவின் குரு எங்கட குரு இல்ல. சேக்கிழார் திருவள்ளுவர் இல்ல. எங்கட குரு குருவின் குரு 10 பேரை நாங்கள் இங்க. நீங்க சொல்றது 6 மணி நேரம் குரு பூசை செய்ய சொன்ன 10 பேர். நான் சொல்றது சிவ பூசையில நீங்கள் தெற்கு பக்கமாக வணங்குகிற 10 குருமேர். சமயகுரவர் 4 பேர், சந்தான குரவர் 4. இது 3ஆம் தீட்சை வரும். சமயகுரவர் 4 பேர், சந்தான குரவர் 4 பேர். உங்களுடைய குருவின் பரமகுரு, மற்றது உங்களோட குரு தெற்கில. பிறகு மேற்கில நீங்க துவார பாலகர்களை கும்பிடுவீங்க. அப்படித்தானே கும்பிட்டு பிறகு அதுக்குள்ளுக்கு நடுவில் நந்தியை கும்பிடுவீங்க, ரிஷபதேவர். பிறகு ஈசானத்துல மனோன்மணியை கும்பிட்டு பிறகு ஆதார சக்தியை கும்பிட்டு அதுக்கு மேல சிவ ஆசனத்தை வரவழைச்சு அதை கும்பிட்டு சிவ ஆசனத்துல நவசக்திகளையும் கும்பிட்டு வாம ஜேஷ்டை ரௌத்ரி இருக்குல்ல, காளி கலவிகரணி பலவிகரணி பலப்பிரதமணி சர்வபூதமணி எல்லாம் இருக்காது. அதெல்லாம் அதெல்லாத்தையும் மனோன்மணி வரைக்கும் அதை பூசிச்சு
அதுக்கு பிறகு அதுக்கு மேல சிவலிங்கத்தை சிவனுடைய சரீரமாக பூசித்து பிறகு அதுல சிவத்தை பூசிக்கிறார். அப்படிதான் பாரதம். அப்ப இந்த குருமலை இதுல சொல்ற இந்த 7 பேர் இவர்கிட்ட முன்னே படிச்ச ஆக்களா இருந்திருக்க வேணும். அப்ப இந்த 4 பேரை பற்றி சொன்னதை எந்த 4 பேருண்டா திருமூலருக்கு திருமூலர் முந்திச்சின இதுக்கு முந்தின பாடத்துல 4 பேர் வருகுது. இவர் நந்தி அழுதாவது தென் செய்யும் நாட்டினில் நந்தி வழிகாட்ட நான் இருந்தேனே என்று. இது நந்தி அருளாவது எஞ்செய்யின் நாட்டினில். அது என்ன நந்தி அருளாவது எஞ்செய்யின் நாட்டினில்? நந்தி அருளாவ செய்யும் தென்னாட்டினில். தென்னாட்டுக்கு வார நந்தி வழிகாட்ட நான் இருந்தேன். சரியா? தென்னாட்டுக்கு இவர் வார. அது உண்டு. மற்றது 4 பேர் 4 திசைக்கு போனது சொல்றார். அது வேற. இதுல சொன்ன 4 பேர்ல சிவயோக மாமணி மன்றதோட பதஞ்சலி வியாக்கிரமர் என்று இவர் என்னோடு என்பரும். அது 4 தானே. முதல் சொன்ன நந்திகள் 4 பேருக்கு பிறகு 4 வருதெல்லாம். அது சிவயோக மாமுனி எங்களுக்கு யாருண்டே தெரியாது. அவரை பற்றிய குறிப்போ நூல்களோ ஒன்றுமே இல்லை. மன்று தொழுத பதஞ்சலி. மன்று தொழுத பதஞ்சலி கண்டது சிதம்பரத்தை தொழுத பதஞ்சலி. அது தெரியும் எங்களுக்கு. பதஞ்சலி வியாக்கிரமர் புலிக்கால் முனிவர் அதுக்கும் தெரியும் என்று இவர் என்னோட. அப்ப இந்த 4 பேர் இருக்குமோ? யார் இந்த 4 பேர்? முதற் சொன்ன நந்தினாலா இந்த 4 பேரா அல்லது இந்த இதுல சொல்லப்பட்டவற்ற கந்தருக்காலாக்கி இந்திரன் அதுவல்ல வர்ற 4 பேரா என்றால் இதுல 4 பேர் என்று சொல்லல. இதுல 7 பேர் உண்டாத்தான் கலந்து போட்டிருக்கு. முன்சொன்ன பாடல இருக்கிற 4 பேர்ல பின்வந்த பதஞ்சலி எல்லாரும் வந்திருக்கிறார். எல்லாரும் தென்னாட்டுக்கு தானே வந்தவன். 4 திசைக்கு போனது என்றால் நாங்கள் இதில் எடுக்கக்கூடியது அந்த நந்தி அருள் பெற்ற நாதரை நாடில் நந்திகள் 4 என்று சொன்னாரு. அந்த நந்திகள் 4 பேர் தான் 4 பேருக்கு போயிருக்கணும். அவர்கள் சனகர், சனந்தனர், சனாதனர், சனற்குமாரா இருக்கலாம். சனற்குமார பரம்பரை தான் இங்கால வந்தது. திருமுருகர்களால நாத பரம்பரை வருகிறது. சனற்குமாரர்களால மெய்கண்ட சந்தானம் வருகிறது. சனற்குமாரரால இன்னொரு பரம்பரையும் வருகிறது. சனற்குமாரர் வாமதேவ ரிஷி கண்டவருக்கு சொல்லி அந்த வாமதேவ ரிஷியினூடாக வந்த பரம்பரை வாமதேவ ரிஷிக்கு சனற்குமாரர் வாமதேவ ரிஷிக்கு சொல்லி சொல்லுவார்கள்னா அது ஒரு வரம் உண்டு. சனற்குமாரருக்குள்ளால வர்ற மாதிரி இல்லை 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 அது ஒன்று இருக்கு. அது சனற்குமார் வாமதேவ ரிஷிக்கு சொல்லி வாமதேவ சந்தானத்துக்குள்ளால வரதான் சூரியனார் கோயில் ஆதீனம். சூரியனார் அது மெய்கண்டாருக்குள்ளால வராது. அதுக்கு மெய்கண்ட பரம்பரை இல்லை. சூரியனார் கோயிலுக்கு மெய்கண்ட பரம்பரையில வாமதேவ ரிஷிக்குள்ளால அவைக்கு குரு பரம்பரை வருகிறது. அது வித்தியாசம். அதுக்கும் சனற்குமாரருக்குள்ளால தான் வருகிறது. தனக்கு வாமதேவ பரம்பரைக்குள்ளால வருது. தனக்கு வரல மெய்கண்ட சந்தானம் நாங்கள் வாரம். அது மாதிரி அந்த சனற்குமாரோட கிளாஸ்மேட் திருமுடற்கிறால ஒரு நாத பரம்பரை புரிம்பா வருது. பாத்தீங்களோ? தென்னாட்டுக்கு 3 பரம்பரை வந்திருக்கு. நாங்கள் அறியும். ஒன்று திருமூலர்களால வந்திருக்கு. அது காலத்தால முந்தியது. வாமதேவ ரிஷின்னு கொண்டு எப்ப வந்தேன்னு தெரியாது. சூரியனார் கோயில் ஆதீனத்துக்கு வாமதேவ பரம்பரை என்று சொல்லுவினோம். அவைக்கு மெய்கண்டார் அதுகள் எல்லாம் புத்தகம் இருக்குது. ஆனால் அவைக்கு அது பிரதானம் இல்லை. மாட்டது அடுத்தது எங்களுடைய திருமூலருடைய பரம்பரை. அப்ப 4 பேரு 4 கோயில ஆலங்குடின்னு சொல்லுவாங்களா? இல்ல, சூரியனார் கோயிலுக்கு தான் நீங்க நவக்கிரகத்துக்கு போவீங்களே. கும்பிட சூரியனார் கோயில் கும்பகோணத்துல இருக்குல்ல. அதுக்கு அதோடைய சேர்த்து ஆதீனம் இருக்கு. அதளவு இப்ப அது தனித்துவமா இல்லை. அது நான் நினைக்கிறேன் திருவாவூருடைய ஆதீனத்தோட சேர்ந்து ஏதோதான் இருக்க வேணும். அது யாழ்ப்பாணத்துல இருந்து இலக்கண முத்துக்குமாரசாமி தம்பிரான் என்று சூரியனார் கோயில் ஆதீனத்துல போய் காவி எடுத்து அங்க சன்னியாசியா தம்பிரானா இருந்தவர். இலக்கண முத்துக்குமாரசாமி தம்பிரான் அவர்தான் முதல் சிவஞான மாபாடியத்தை புத்தகமா 1920 பதிப்பிச்சவர். அப்படி 4 விதமா போயிருக்குன்னு சொல்லுறார். எல்லாம் ஒரு ஹிஸ்டரி மாதிரி குறிச்சிருக்கிறார். அவளை அவர் இதை சொல்ல வரையில சும்மா ஒரு குறிப்பாக. அடுத்தது பாருங்க.
மொழிந்தது மூவர்க்கும் நால்வர்க்கும் ஈசன் ஒளிந்த பெருமை இறப்பும் பிறப்பும் செழுந்துடர் மூன்றொழியாகிய தேவன் கலிந்த பெருமையை காட்டகிலானே. மொழிந்தது மூவர்க்கும் நால்வர்க்கும் ஈசன். 4 பேருக்கு சொன்னதும் ஈசன் தான், 3 பேருக்கு சொன்னதும் ஈசன் தான். யார் அந்த நால்வர் எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. சனகர், சனந்தன, சனாதன, சனற்குமார் 2. மூவர் யாருன்னு பார்ப்போம். ஒளிந்த பெருமை இறப்பும் பிறப்பும். ஒளிந்த பெருமை இறப்பும் பிறப்பும். இறப்பு பிறப்பு இல்லை, அது போயிட்டு. அந்த பெருமை என்னன்னு கேட்டால் பிறப்பு இறப்பு இல்லாம போயிட்டுது. செழுஞ்சுடர் 3 ஒளியாகிய தேவன். செழுஞ்சுடராயிருக்கிறான். ஒளி, சூரியன், சந்திரன், அக்னி 3 ஒளியாகிய தேவன் கலிந்த பெருமையை காட்டகிலானே. அவருடைய பெருமையை காட்ட முடியாது, சொல்ல முடியாது என்று சொல்றார். இதுல உள்ளுக்கு என்ன பொருள் போட்டிருக்கணும் பாப்பம். பிறப்பு இறப்பு பெருமையுடைய முக்கட்கடவுள் தலையை இல்லாத பெருமையை பிறர்க்கு காட்டமானான் ஆயினும் அவன் ஆசான் மூர்த்தி வாயிலாக காட்டியது மேற்குறித்த 4வரோடு சிவயோக முனி முதலிய மூவர்க்குமேயாம். 4வர்க்கும் மூவர்க்கும் சிவயோகமாமுனி பதஞ்சலி வியாக்கிரமர் அந்த இவர் சொல்ற. மொழிந்தது மூவர்க்கும் 4வர்க்கும் ஈசன். என்னோட சேர்ந்து அந்த 4வருக்கும் மற்ற 3 பேருக்கும் சொன்னது ஈசன் தான் சொன்னார். எந்த ஈசன் சொன்னார்? புறப்புறப்பில்லாத பெருமையுடைய ஈசன் சொன்னார். இல்லையில்லாத ஒளிந்த பெருமையுண்டா இல்லையில்லாத பெருமையுடைய புறப்புறப்பு இல்லாத செழுஞ்சுடராகிய 3 ஒளி, சூரிய சந்திரன் அக்னி என்ற 3 ஒளிகளையும் தனது கண்களாக உடைய தேவன் என்று போட்டிருக்க 3ஆயும் நிற்கிற தெய்வம் கலிந்த பெருமை. அவர் தன்னுடைய பெருமையை காட்டுகிறார். இறைவன் ஷோ ஆஃப் இல்லை, அவர் தன்னை ஷோ ஆஃப் இல்லை. சில சமயத்தில் சொல்றது கடவுளை ஏன் படைத்தார் என்றால் தன்னுடைய மகிமையை காட்டுவதற்காக அல்ல, பெருமையை காட்டகில்லானே. அப்ப ஆரண்டா எனக்கு சொல்லித் தந்தது இறைவன் தான் என்று சொல்லுறார். அவன் சூரிய சந்திரன் அக்னி ஆகிய தேவன் என்று சொல்லுறார். செழுஞ்சுடர் என்று சொல்றார். இறப்பு பிறப்பு இல்லாதவன் என்று சொல்றார். எல்லையில்லாத பெருமை உடையவன் என்று சொல்றார். மூவர்க்கும் 4வர்க்கும் ஈசன்தான் ஒளிந்தார் என்று சொல்றார். இந்த 3வரும் 4வரும் யாரென்று பார்த்தால் என்னொன்றும் சொல்லலாம். இதுக்கு முதல் பாருங்க. இதுக்கு முதல் பாட்டுக்கு முதல் பாட்டு இங்க பாருங்க. யார சொல்றார்? இந்திரன், சோமன், திரமன், உருத்திரன், தந்துருக்காலாங்கி, கஞ்சமலைய. இதுல பார்த்தா 3வர்க்கும் 4வர்க்கும் வேண்டா இந்திரன் பிரமன் ருத்திரனும் சொல்லலாம் தானே. பிரமன் ருத்திரன் இந்திரனை சொன்னாரோ தெரியாது. 3வர்க்கும் இதுலேயே 7 பேர் இருக்கணும் தானே. அப்படியும் எடுக்கலாம். என் வழி என்று சொல்றார். என் வழி என்றா என்ன போலவையும் படிச்சவன், அல்லது எனக்கு பின்னுக்கு வந்தவன்னு சொல்லலாம். எனக்கு பின்னுக்கு வந்ததுன்னு சொன்ன விட்ட சீடர்கள் என்றுதான் பல பேர் சொல்றாங்க. சீடர் என்றா பிரம்மன் ருத்திரன் எல்லாம் சீடரா வர முடியுமோ? சந்தர்ப்பங்கள். அப்ப இங்க என்ன போட்டிருக்கணும் இதுக்கு கீழே என்று கேட்டா, திருமந்திரத்தை பெற்று வழிவ உணர்த்த இருப்பவர்கள் மகளாங்கன், யாலாக்னி, தஞ்சமணியனும் இளைவருமாக இவரே என் வழியினர் என்று போடுறார். என் வழியினர். பேரும் தென் திசையில இருந்தால் வந்தவர். அது சொல்ல முடியல. இதுல அதெல்லாம் சொல்லல. இதுல அவர் ஹிஸ்டரி எழுத வரையில தானே சும்மா நோட் போட்டுட்டு போயிருக்கிறார். நாங்கள் இப்ப அதை வச்சு மிச்சத்தை என்னவா இருக்கலாம்னு யோசிக்கிறோம். அவ்வளவுதான். 7 பேருக்கு இறைவன் சொன்னார்ன்னு சொல்லி இருக்கிறார். மொழிந்தது 3வர்க்கும் 4வர்க்கும் ஈசன். அந்த 7 பேர் இந்த சொன்ன 7 பேராயும் இருக்கலாம். முதல் சொன்ன இவரோட கிளாஸ்மேட்டா இருந்த 7 பேராயும் இருக்கலாம். 3 4 என்று சொன்னபடினால முதல் சொன்னதா வரும். என்ன இறப்பும் இறப்பும் இல்லாத இறைவன் தான் சொன்னார் என்று அவர் சொல்லுகிறார். அடுத்தது விழுந்து நீர் பெய்யினும் 8 திசையும் செழுந்தன் நியமங்கள் செய்யின் என் அண்ணல் என்று அண்ணா கொழுந்தன்
பவள குளிசடையோடு அழுந்திய நால்வர்க்கு அருள் புரிந்தானே. 4 பேர் வட்ட ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ். எழுந்து நீர் வெய்யினமிட்டு திசையும் செழுந்தன் நியமங்கள் செய்மின் என்று அண்ணல். எழுந்து நீர் பெய்யினம், பெரிய பிரளயமே வந்தாலும் எழுந்து நீர் பெய்யினும், தொடர்ந்து மழை பொழிந்து வெள்ளம் எழும்பி பெந்தும் பிரளயம் வந்து வெள்ளக்கடல்ல மூழ்கினாலும் 8 திசையும் செழுந்தன் நியமங்கள் செய்மின், 8 திசைகளுக்கும் சென்று இந்த செம்மையான தன்மையான இதமளிக்கக்கூடிய இந்த நியமங்கள் இதுல சொல்லப்பட்ட பூசை தியானம் யோக முறைகள் கடைபிடிக்கிறது. செய்மின் இடைவிடாது செய்யுங்கள் என்று அண்ணல் என்றது இறைவன். கொழுந்தன் பவள குளிர்ஷடையோடே, தன் பவள குளிர்ஷடை, பவள நிறமான செழுமை அடர்த்தியான குளிர்மையான பவள நிறமான செஞ்சடை குளிர் சடையோட இருக்கின்ற இறைவன் அழுந்திய 4 அருள் புரிந்தாலே. அவர்களை அழுந்தி நிஷ்டையிலே இருந்தார்கள், அவரை அனுபவித்துக் கொண்டு அழுந்து கண்ட நிஷ்டையிலே இருந்த 4 பேருக்கும் சொன்னார். அப்ப இறைவன் என்ன சொன்னார்? 8 திசையின் சென்று இந்த நியமங்களை எல்லாருக்கும் பிறப்பி நீங்களும் செய்யுங்கள், எது வந்தாலும் செய்யுங்கள், பிரளயமே வந்தாலும் செய்யுங்கள் என்று சொன்னேன். அடுத்த பாடல். நந்தியினையடி நாண்டலை மேற்கொண்டு புந்தியின் உள்ளே புகப்பெய்து போற்றிசை தந்தி மதி புனை அரணடி நான் தொறும் சிந்தை செய்தாகமம் செப்பலுன்றேனே. நந்தி இணையடி, நந்தியாகிய என்னுடைய குருநாதராகிய இறைவனுடைய திருவடிகள் 2ஐயும் நான் தலை மேற்கொண்டு, என்னுடைய தலையிலே நான் சூடிக்கொண்டு, இப்ப குருவினுடைய பாதத்தை என்னுடைய தலையிலே சுமந்து கொண்டு, புந்தியின் உள்ளே புகப் பெய்து, என்னுடைய புந்தி என்றது என்னுடைய உள்ளத்தினுள்ளே புத்தியினுள்ளே அவருடைய திருவருளை செலுத்தி போற்றி செய்து வழிபட்டு துதித்து அந்தி மதி பூனை அரண் அடி. அந்தி என்ற அந்தி பொழுது மாலைக்காலம், இரவு காலம், மாலை காலத்தில் வருகின்ற மதி சந்திரனை புனை அணிந்திருக்கின்ற அரண் சிவபெருமானுடைய அடி திருவடிகளை நாள்தோறும் சிந்த செய்து, நாள்தோறும் சிந்தித்து ஆகமம் செப்பலுற்றேனே, ஆகமமாகிய இந்நூலை சொல்லுகின்றேன். அவர் சொன்னது ஆகமம், தமிழ்ல ஆகமம் இல்லை என்று சொல்றது அவர் போட்டிருக்கிறார். ஆகமத்தை தான் நான் தமிழ்ல சொல்றேன். நந்தி இணையடி நான் தலை மேற்கொண்டு புந்தியின் உள்ளே புகப் பெய்து, புந்தி என்பது உள்ளம். முதல்வரும் 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்து நிளம்புரை போலுமையிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேன் என்னுடைய உள்ளத்திலே. அப்ப புந்தியின் உள்ளே புகப் பெய்து தலையிலேயும் இருக்கிறார், இந்த உள்ளத்திலேயும் இருக்கிறார். அவரை வழிபட்டு கொண்டு அந்தி மதி பூனை, தந்தி இல்லை அந்தி, போட்டி செய்து அந்தி, அதான் போட்டி செய்து அந்தி என்று வந்திருக்கு. அந்தி மதி பூனை அரணடி, அந்தி பொழுதலே வானத்திலே உதிக்கின்ற சந்திரன் பிறைச்சந்திரனை தலையிலே சூடியிருக்கின்ற அரணாகிய சிவபெருமானுடைய திருவடிகளை நாள்தோறும் சிந்த செய்து ஆகமம் செப்பலுட்டேனே. அப்ப நாங்க படிக்க போறது தமிழ்ல இருக்கிற ஆகமம். அடுத்தது சுப்பும் சிவாகமம் என்னும் அப்பேர் வெற்றும் அப்படி நல்கும் அருள்நந்தி நதாள் வெற்று தப்பிலா மன்றில் தனிக்கூத்து கண்டபின் கொப்பில் ஒரு கோடி உகமிருந்தேனே. செப்பும் சிவாகமம் என்னும் அப்பேர் பெற்றும், செப்பும் சிவாகமம், செப்பும் என்றா சொல்லும், போய் இந்த சிவாகமத்தை சொல்லும், என்னும் அப்பேர் பெற்றும் என்று அந்த பேரு, அந்த பேர் என்றால் பேரு அல்லது கட்டளை, அதை பெற்றும் சிவபெருமான் சொன்னார், நீ போய் இந்த சிவாகமத்தை சொல்லும். அப்படி நல்கும் அருணந்தி தாள் வெற்று,
அப்படி நல்கும் அப்படி சொல்லப்பட்ட அருள் செய்கின்ற நந்தியாகிய சிவபெருமானுடைய திருவடிகளை பெற்று தப்பிலா மன்றில் தப்பிலண்ட பிழைகள் குறைகள் ஒன்றுமில்லாத பூரணமான மன்றிலே தனி கூத்து கண்டவின் சிவபெருமான்ட்ட கூத்து இவரும் பார்த்திருக்கிறார் பாருங்கோ. பதஞ்சலி பார்த்தாருன்னு பார்த்தேன், வியாக்கிரர் பார்த்தாருன்னு திருமூலரும் பார்த்துட்டார். தப்பிலா மன்றில் தனி கூத்து கண்டபின் தப்பிலா மன்றன்னு சொல்றார். இருந்த இடத்துல இருந்து பார்க்கல. மகாவிஷ்ணுவும் பார்த்தார், இருந்த இடத்துல இருந்து மார்பிலே பார்த்தார். அசபா நடனம் அது இருந்த இடத்துல இருந்து பார்த்தார். இவர் மன்றில வந்து மன்று தொழுத பதஞ்சலி என்று முதல் சொல்றாரு. என்ன அவை மன்றில் தனி கூத்து கண்டபின் அவர் சிதம்பரத்துக்கு வாரார். இவர் அங்க கைலியங்கிரி அந்த இமயமலை சேரல்ல இருந்து வெளிக்கிட்டு நேபாளம் வந்து நேபாளத்துக்குள்ளால இங்க மணி கர்ணிகா கட்டம் அந்த காசிக்கு வந்து காசியில இருந்து மல்லிகாட்சுணத்துக்கு மல்லிகாட்சுணத்துக்கு வந்து அங்கே இருந்து காஞ்சிபுரம் வந்து காஞ்சிபுரத்திலிருந்து சிதம்பரம் வந்து சிதம்பரத்துல இருந்து தான் அங்கால காவிரி கரையில் இருக்கிற சாத்தனூருக்கு வர அதான் மறுமற்ற ட்ரெக் சொல்லுவி நம்ம போன வந்த பாதுகண்டு. இப்ப சிதம்பரத்துல வரையக்குள்ள அவருக்கு தனி கூத்து கண்டவின் ஒப்பில் 1 கோடி யுகம் இருந்தேனே. என்ன 1 கோடி யுகம்? வெளிப்படையாக பார்த்தால் திருமூலர் சொல்றேன், நான் கோடிக்கணக்கான யுகங்கள் இங்கே இருந்தேன் என்று. உள்ளுக்கு பார்த்தா என்னண்டா நிஷ்டை கூடி இறைவனிடம் சேர்ந்தென்றால் அங்க வந்து இருந்தேன்றாப்பகலற்ற இடத்தே பிறகு வரும். அந்த நிஷ்ட கூடிய நிலையில காலமும் தெரியாது, நாள்களும் இல்லை. அந்த அனுபவம் கோடி கோடி யுகங்களுக்கு ஜீவிச்சிருக்கிற அனுபவம். சரியோ? நிஷ்ட கூடிய நிலையத்தான் சொல்றார். ஒப்பிலண்டா ஒப்பிட முடியாத 1 கோடி யுகம் 1 கோடி யுகங்களுக்கு இருந்தேன். எங்கட புத்தகத்துல 7 கோடி யுகம் என்று போட்டு 7 ஆதாரங்களும் விளங்குமாறு பொருந்தியிருந்தேன். 1 கோடி யுகம் இருந்தேன். நிஷ்டை கூடிய நிலை இது. நிஷ்ட கூடிய நிலையில காலம் போயிடும். காலத்துக்கு அங்காலதான் நிஷ்ட வரும். காலம் வந்து அசுத்தமாய தத்துவம் வரைக்கும் காலம், அது வரைக்கும் அதுக்கு அங்கால காலம் இல்லை. நிஷ்ட கூடிய நிலையில காலம் போனோன்னு அவர்கள் அப்படியே இருக்கிறது காலம் முழுக்க கோடிக்கணக்கான யுகங்களின் இருப்புக்கு சமம். பிறகும் வரும். அதை பற்றி அது அனுபவத்தில் வர்றது. அப்ப சிவாகமத்தை சொல்லுகின்ற அந்த கட்டளையை பெற்று நந்தியினுடைய அந்த அருள் கட்டளைப்படி வந்து சிதம்பரம் வரைக்கும் வந்து சிதம்பரத்தில் சிதம்பர தரிசனத்தை தரிசித்து தனி கூத்து கண்டபின் இவருக்கு தனியொரு ஸ்பெஷல் டான்ஸ் ஒன்று போட்டிருக்கிறார் சிவபெருமான். அது வரலாறுல இதில் சொல்றார். உப்பில் 1 கோடி யுகம் இருந்தேனே. பெரிய புராணத்துல அவர் வந்த பாதை எல்லாம் இருக்கு அப்படியே. இருந்த அக்காரணம் கேள் இந்திரனே பொருந்திய செல்வ புவனாபதியாம் அருந்தவச் செல்வியை சேவித்தடியேன் பரிந்துடன் வந்தனன் பத்தியினாலே. இந்திரன் என்று முந்தி சொன்னவர் தெரியுமா? இந்திரன், சோமன், பிரமன், உரித்திரன், கந்துரு காலாங்கி, மற்றது கஞ்சமலையனோடு என்றுதானே சொன்னவர். அதுல நாங்க சொன்னாங்க இவற்ற சீனியர்ஸா இருக்கலாம். ஆனா இவர் வந்து இவற்ற ஸ்டூடெண்ட்ஸா தான் இருக்கணும். சொல்லன்னு கேட்கிறாரு இல்லை. இருந்த அக்காரணம் கேள் இந்திரனே. அப்ப இந்திரன் வந்து இவற்ற சீடன். அது இங்கே இருக்கிற மக்களுக்கு யாரோ பெயர் வச்சிருக்கிறார்கள் இந்திரன் நினைக்கிறேன். அப்ப சீடனுக்குத்தான் சொல்றேன். நான் அப்படி அந்த 1 கோடி யுகம் இருந்தேனே நிஷ்டையிலே அந்த காரணம் என்னென்று கேள். ஏன் அப்படி இருந்தேன் என்று கேள். பொருந்திய செல்வ புவனாபதியாம் அருந்தவச் செல்வியை. செல்வ புவனாபதியாம் அருந்தவச் செல்வியை. செல்வ புவனாபதி என்றது புவனங்கள், அண்டகோடிகள், அண்டங்கள் எல்லாத்தையும் புவனம் என்று சொல்றது. அப்ப எல்லா செல்வங்களுக்கும் எல்லா புவனங்களுக்கும் அதிபதியாகிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக என்று எழுவமல்லோ.
அந்த பதியாம் அருந்தவச் செல்வி. யாரது அருந்தவச் செல்வி? உமையம்மை. உமையம்மையாரை சேவித்து அடியேன் பரிந்து உடன் வந்தனன் பக்தியினாலே. பக்தியோட வந்து உமாதேவியாரை வழிபட்டு வந்தேன். நீங்க பாத்தீங்கன்னா இந்த சைவர்கள் எல்லாரும் கனவேர் சத்தம் போட்டு கொண்டு இருப்பேன். பாத்தீங்களானே இந்த அனுபவம் வாய்க்கிறதுக்கு, இந்த நிஷ்டை, இந்த சித்தி வாரதுக்கு அம்பாளை கும்பிட வேணும். அம்பாளை கும்பிடாட்டி அனுபவ சித்தி வாரது கஷ்டம். எங்களுக்கு உமாபதி சிவாச்சாரியார் சிவகாம சுந்தரி அம்மாளை கும்பிட்டு தான் அவருக்கு சித்தி வந்ததுன்னு இருக்குது. அது இங்க வரலாற்றுல சொல்ல மாட்டோம், இருக்குது. அவரில் இந்த பாடல்கள் எல்லாம் இருக்கு. அவர் குஞ்சிதான் கிறிஸ்தவம் என்ற நடராஜ துதி எல்லாம் படிச்சிருக்கிற சிவகாமி அம்மையார். தாய்மான சுவாமிகளும் அம்பாளுடைய அனுகிரகம் பெற்றுத்தான் சித்தி அடைஞ்சார். அம்பாளுடைய வழிபாடு மிகவும் முக்கியம் சைவத்தில். நீங்க பாத்தீங்கன்னா எங்கட பன்னிரு திருமுறைகள்லயே அம்பாளை போற்றுகிற பாடல்களும் வழிபாடுகளும் திருமந்திரத்துல இருக்கு. எங்க தேவார திருவாசகங்கள்ல அம்பாளுக்கு பாடுற பாட்டு பார்த்துருக்குறீங்களோ? இல்ல, அதை சொல்றது இல்லை. நவராத்திரி காலத்து கூட நாங்க திருமந்திரம் இருக்கிற அம்பாள் பாடல்கள் பாடுறதில்லை. அது ஒரு அருமையான விஷயம். அம்பாளுடைய வழிபாடு அது இல்லாம அந்த சித்தி கிடையாது. அதுதான் இருந்த அக்காரணம் கேளிந்திரனே. சக்தி வழிபாடு மிக முக்கியம். சிவ வழிபாடு சித்தி வருவதற்கு, சித்தி அனுபவத்துல வர்றதுக்கு. சும்மா பூஜை பண்ணி கும்பிட்டு போகலாம், சத்தம் போட்டுக்கணும், அது வேற. பொருந்திய செல்வ புவனாவதியாம் அருந்தவ செல்வி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆகிய அந்த செல்வி இறைவி. அகிலாண்ட கோடி பிரமண நாயகிய தமிழ்ல சொல்றார். பொருந்திய செல்வ புவனாபதியாம் அருந்தவ செல்வியை சேவித்து வழிபட்டு அடியேன் பரிந்து உடன் வந்தனன் பக்தியினாலே. அவ்வை பக்தியோட பரிவோட நான் வழிபட்டு வந்தபடியினாலே இது எனக்கு சித்தித்தது. எது சித்தித்தது? அதுக்கு முதல் பாட்டை பார்க்கணும். தப்பிலா மன்றல் தனி கூத்து கண்டு, கூத்த பார்க்கறதும் சித்தித்தது. ஒப்பில் ஒரு கோடி யுகம் இருந்தேனே, நிஷ்டையும் சித்தித்தது. நிஷ்டையும் சித்தித்தது. அவை சக்தி வழிபாடு எங்கட சிவ வழிபாடு சித்திப்பதற்கு மிக அத்தியாவசியமான ஒன்று. தற்கால சைவர்கள் பெருசா செய்யறதில்லை, சொல்லுறதில்லை. அதுக்கும் ஒரு காரணம். சத்தங்கள் கூட இருக்கிறதுக்கு அதுக்கும் ஒரு காரணம். அடுத்த பாதம் சதாசிவம் தத்துவம் முத்தமிழ் வேதம் மிதாசனியா இருந்தேன் சரியா மிதாசனியாது இருந்தேன் நின்ற காலம். உதாசனியாதிருந்தேன் மனம் நீங்கி உதாசனியாது உடனே உணர்ந்தோமால். சதாசிவ தத்துவம் முத்தமிழ் வேதம். முத்தமிழ் என்றது என்ன? இயலிசை, நாடகம் மூன்றிலே. இதாசனியாது இதாசனியாது இருந்தேன் நின்ற காலம். இதாசனியாது இருந்தேன் மனம் நீங்கி உதாசனியாதுடனே உணர்ந்தோமால். என்ன கருத்து கொண்டிருக்கிறாங்க பாப்போம். என்ற கருத்து மேலாட்டமாக தான் போகுது. சிலதுகளுக்கு அங்கால பார்க்க வேணும். இந்த ரெண்டு வந்திருக்கு. மனம் கடந்து என்று வந்திருக்கு. பாத்தீங்கன்னா மனன் நீங்கி என்று இருக்கல்லோ. மனன் நீங்கின்றது மனோன்மணி, மனதை கடந்து. சிவபூஜையில சொல்றாங்கல்ல, மனதை கடந்த நிலை. சதாசிவம் என்றது அங்க மேல. சதாசிவத்திட்ட போறதுக்கு மனதை கடந்து மனோன்மணியை கடந்துதான் போறாங்க. 16 கலையில உண்மனா கலை கடைசி என்ன? சதாசிவ தத்துவத்துல அங்க போயிருந்துதான் இந்த வேதம் வருது. அங்க போயிருந்துதான் இந்த வேதம் வருது. சிவனுடைய வாக்காக வருகிறது. இது சிவனுடைய வாக்காக. அதான் சதாசிவ தத்துவம். மேல சதாசிவத்திட்ட போய் அந்த அங்கதான் அந்த தமிழ் வேதம் வருது. இதாசனியாது இருந்தேன், இதாசனியாது இருந்தேன், ஆசனியாது இருந்தேன். அதன் ஆசனியாது இருந்தேன் இல்ல, ஆசனம் இல்லை அம்மா.
மேல போனா இதுவரைக்கும் ஆதாரம் இருக்குது. உங்களுக்கு சொல்லி தந்தது மறந்து போனீங்களோ தெரியாது. 6 சக்கரங்களும் ஆதாரம். மூலாதாரம் இங்க பெருணியம், புறப்புறப்புக்கும் குதத்துக்கும் இடையில. சுவாதிஷ்டானம் அடிவயிறு, மணிபூரகம் பொக்குள் மாவி பகுதி, மற்றது அநாகதன் நெஞ்சு பகுதி, மற்றது விசுத்தி கழுத்து தொண்டை, ஆக்ஞ புருவமத்தி, சகஸ்டாரம் உச்சந்தலை 7. அது வரைக்கும் ஆதாரத்துல தான் நிக்குதோ வண்டில. ஆதாரம் தாண்டி அங்கால இந்த சகஸ்டாரத்துல இருந்து 12 விரட்கடை மேல போனா 4 4 4 12 விரட்கடை மேல போனா அங்க துவதசாந்தம். அது உச்சி இப்படி கை வச்சுக்கிறது. அது ஆதாரம் இல்லை, நிராதாரம். அதுக்கு மேல கையுக்கும் எட்டாமே அங்கால இருக்கிறது 16 அங்குலத்துக்கு அங்கால சோடசாந்தம். அங்கதான் துவதசாந்தம். ஜோடசாந்தத்துலாம் சதாசிவமூர்த்தி இருக்கிறேன். ஆதாரம் இல்லாம இருக்கிறேன். பூஜையில அவர்கிட்ட போய்த்தான் வழி வர்றது. ஆன்மா அங்க போய் சேர்றது. அது போகைக்குள்ள 16 கலை பிரசாத கலா யோகம் என்று இருக்கு. பிரசாத கலாயோகம். அது கீழே இருந்து வரும் மேத்தா கலை, நாத கலை என்று தொடங்கி மேத்தா கலை அப்படியெல்லாம் வந்து 16 கலை. விஷகலை இங்க கழுத்துல வரைக்க விடகலை. அப்படி வந்து இந்த புருவ மத்தியில வந்து இங்கால போய் அப்படியே போய் இங்க இருந்து இங்க போகைக்குள்ள இங்க வரும் அர்த்தசந்திரகலை என்று இருக்கு. அர்த்தசந்திரகலை அப்படியே போய் நாதம் வந்து நாதகலை, நாத அந்தகலை இங்க உச்சைக்கு வரும். நாதாந்தத்துக்கு மேல 4 கலை வரும். நாதாந்தத்துக்கு மேல 4 கலை பியாபினி, சமனை, பியாபினி. நாங்கள் என்னொன்று இருக்காங்க உண்மனா கடைசி. உண்மனா வந்துதான் மனோன்மணி. அதாவது மனம் வேலை செய்யாது. இவ்வளவு நாளும் மைண்டால தான் செய்து கொண்டு போனாங்க. மைண்ட் இறந்து மனம் இறந்து போறதான் மன உண்மணி. இந்த மனோன்மணி கடந்துதான் சிவத்திட்ட போக முடியும். இந்த மனோன்மணி தான் சிவத்திட்ட சேர்த்து விடுறது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார். அந்த கால உதாரணம், இந்த பட்டத்து ராஜாக்கு பல பேர் இருப்பினம் பெண்கள். அவ பட்டத்து ராணி இருப்பா ஒருத்தி, அவதான் குயின். பட்டத்து ராணி தானே இன்றைக்கு இரவு ராஜாவுக்கு படுக்கைக்கு எந்த பெண் போறதுன்னு தீர்மானிச்சு அவளை தயார்படுத்தி அலங்கரிச்சு எல்லாம் விதண்டு அப்படியே கூட்டி கொண்டு வந்து அங்க படைக்கரையும் கொண்டே விடுவாவா. இந்த மனோன்மணி அதைத்தான் செய்கிறாவா. ஆன்மாவை இங்க இருந்து இங்க வரைக்கும் அப்படியே கொண்டு போய் தயார்படுத்தி அப்படியே கொண்டே அவ அங்கால சிவத்திட்ட சேர்த்து விடுவா. அந்த காலத்து உதாரணத்துக்கு மட்டும் சொல்றது. மனங்க ஆசனியாது இருந்து நிராதாரம். இங்க எல்லாம் ஆசனம் இருக்கு, ஆதாரம் இருக்குது. ஆதாரத்துக்கு அங்கால கடந்த துவதசாந்தம் சோடசாந்தத்துல இருந்து ஆசனியாது இருந்தேன் நின்ற காலம். இது ஆசனியாது இருந்தேன் மனன் நீங்கி உண்மனா கடத்த கடந்தாச்சு. மனன் நீங்கி உண்மனா சாசனியாது உடனே உணர்ந்தோமால். உடனே உணர்ந்து ஓமால். சிவத்தோட சேர்ந்து இருந்து சதாசிவத்தோட இருந்து அங்க இருந்து இந்த வேதம் வருகிறது. முத்தமிழ் வேதமாகிய இந்த இது வருகிறது. பாருங்க, எங்க இருந்து திருமந்திரத்தை சொல்லி இருக்கிறார். திருமுடர் மரத்துக்குள்ள இருந்து சொன்னார், மாட்டுக்கொட்டில இருந்து சொன்னார். எங்க இருந்து சொன்னார் என்றால் இங்க துவதசாந்தத்துல சோடசாந்தத்துல உண்மனாமலையை கடந்து சதாசிவரோடு உணர்ந்து இருந்து தமிழிலே வேதத்தை ஆகமத்தை சொன்னார் திருமூலர். எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. அப்ப ஆசனியாது இருந்து பாருங்கோ. தாசனியாது இருந்தேன் என்ற காலம் இதாசனியாது இருந்தேன் மனன் நின்கி உதாசனியாது உடந்தேமால். ஆசனையாது இருத்தல், ஆசனையாது இருத்தல். ஆசனம் இல்லாமல் நிராதாரமாக, ஆதாரம் இல்லாமல் நிராதாரமாக திருக்களிட்டு படிக்காதல் வரும். ஆதாரத்தாலே இந்த ஆதாரங்கள் நிராதாரத்தே சென்று, நிராதாரம் ஆதாரம் இல்ல சென்று மீதானம் அதுக்கு மேலான தானத்தே செல்க என்று உந்தே பர விமலற்கு இடம் அது என்று உந்தே பர. விமலற்கு இடம் இது திருவுந்தியார் மெங்கண்ட சாஸ்திரத்துல வரும். இதுக்குள்ளால போய் அப்படியே போய் ஆதாரத்துக்குள்ளால போன்ற இது யோகம் இல்லை, குண்டலினி யோகம் இல்லை, அதுக்கு மேல இது பிரசாத யோகம், பிரசாத கலா யோகம்.
அப்படியே அப்படியே போய் 12-16 கலைகளாக பார்த்து கொண்டு போறது. அப்படியே போய் எங்களுக்கு 3 கலை பார்க்கறதே பெரிய விஷயம். ஆ ஊ உம்மண்டு பார்க்கறதே பெரிய விஷயம். 5 கலை பார்த்தா நல்ல ஆ ஊ மா பிந்து இங்க வரும். பிந்து கலை இங்க வரும். பிந்து பொட்டு வைக்கிற இடம் பிந்து டாட். மற்றது நாதம் இங்க வரும். அது 5 கலை. 6 கலை அதுக்கு அங்கால நாதாந்தம். 6 கலை. இவ்வளவும் விளங்கும் உங்களுக்கு. அதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் கஷ்டம். அந்த இடையில இருக்கிற கலையெல்லாம் போட்டா இந்த இதுக்கு அங்கால நாதாந்தத்தை காப்பால 4 கலை. அதுலதான் சமனா வியாபினி. சமனான்றது மனத்தோட சா என்றா சேத்து சமனாகலை. பிறகு உண்மனாகலை. மனம் கடைசியா நிக்கிறகலை சமனாகலை. மனமும் இறந்து அதை கடந்து போறதுதான் உண்மனாகலை. உண்மனாகலை தான் மன உண்மணி மனோன்மணி. மனம் கடந்து போறது அதான் அமாவாசையில பூஜை செய்கிறது, அமாவாசையில தியானம் செய்கிறது. என்றா சந்திரன் இறந்து போற நேரம். மனோன்மணி சித்திக்கிற நேரம். அதுக்கு சித்தி வரும் அந்த காலம். வந்து இப்ப உள்ளுக்கு இப்படி செய்து கொண்டு வெளியிலேயும் அமாவாசை 2 ஒரு கதை கொஞ்சம் இதை தட்டி விடுவாங்க போறதுக்கு. அதான் அமாவாசை. அபிராமி பட்டருக்கு தை அமாவாசையில வரும். அதுலயும் ஒரு அமாவாசை 2 அமாவாசை சிறப்பு. அதுல ஏதோ இருக்கு விதிபாசாமா அந்த இதை சேர்த்து 2 அமாவாசை. எத்தனையோ வருஷத்துக்கு ஒரு முறை வர அமாவாசை. தை அமாவாசை சிறப்பு. தை அமாவாசையிலையும் 2 அமாவாசை மிகச் சிறப்பான அமாவாசை. ஆர்மனாவோட புண்ணிய காலங்களை பாருங்கோ தெரியும். எல்லாம் எழுதி வச்சிருக்கிறார் பெருமான். சிவசிவா புண்ணிய காலங்கள்ல போடுவேன். திங்கட்கிழமையும் அமாவாசையும் விதிபாத யோகமும் வேற என்ன இதுக்கும் சேர்ந்து வாரது உண்டு. இன்னொன்று செவ்வாய்க்கிழமையும் இதுக்கும் சேர்ந்து வாரது இன்னொன்று. 2 அமாவாசை போட்டிருக்கிறார்கள். புண்ணிய காலம் பஞ்சாட்சரவி எல்லாம் வரும். இந்தந்த காலத்திலே அத்தியாவசியமாக ஓதத்தக்கதுண்டு. இதெல்லாம் மனம் கடந்து அப்படி போறது. கடைசி சதாஜிவதத்துவம் முன் தமிழ் வேதம் இதாசனியாதிருந்தேன் என்ற காலம். இதாசனியாதிருந்தேன் மனன் நீங்கி உதாசனியாது உணர்ந்தோம் உடனே உணர்ந்து ஓமால். உடனே என்று அவரோட சேர்ந்து இருக்கிறார். ஒன்றாகி உடனாகி. இதுல கருத்துக்கள் எல்லாம் அந்த அளவு வராது. இதுல எல்லாம் இப்படித்தான் போட்டிருக்கு. உதாசனித்தலண்டா புறக்கணித்தலண்டு போட்டிருக்கு. புறக்கணிக்கிறல்ல விட்டுட்டு புறக்கணிக்கிறேன்டா சரி. ஆனா விட்டுட்டு எண்ணத்தை விட்டுட்டு ஆசனத்தை விட்டுட்டு அதான் புறக்கணித்தலண்டு போட்டிருக்கு. டிரான்ஸ்லேஷனும் அந்த அளவு சொல்ல மாட்டேன். இதெல்லாம் இருந்த காரணம் கேளந்திரனே பொருந்திய செல்வ புவனாபதியாம் அருந்தவச் செல்வியைச் சேவித்து அடியேன் புரிந்துடன் வந்தனன். பக்தியால வந்தனான். அது முதல் பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்ததும் பார்த்துட்டோம் நாங்கள். இப்ப இதுக்கு போனவரை அடுக்கு மேல போயிடலாம். இதுதானே உச்சம். இதுக்கு மேலே எங்க போறது? இது சிவபூஷை. அதான் இந்த 2ஆம் தீட்சை வெற்றி சிவபூஷை பழகி கொண்டு வர வாரது. இது 3ஆம் தீட்சைக்கு தான் இது வரும். 2ஆம் தீட்சைக்கும் வர நிர்வாண தீட்சையில தான் பிரசாத கலாயோகம். ஆனா கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம். இப்படி எல்லாம் இருக்குதுண்டு பேரு கேட்கல. அதை நாங்கள் பூசையில ஒன்று செய்யறோம். நாங்க இந்த ஆன்மாவை கொண்டு போய் அப்படி சிவத்திட்ட சதாசிவத்திட்ட அடைக்கலமை கொடுத்துட்டு அது பூசையில ஒன்றுது. ஆத்ம இதை கொண்டு போய் இப்படி எடுத்து எங்களுடைய ஆத்மாவை இப்படியே எடுத்து கொண்டு போய் அப்படியே பீஜத்தால ஓம் ஹூம் ஹாம் ஹம் ஹாம் ஹூம் அப்படியே கொண்டே அவரை கொண்டே அப்படியே சதாசிவ தத்துவ அவரிட கொண்டு அங்க வச்சு போட்டு பிறகு இந்த உடம்பை வலது கால் பெருவிரல் கட்ட விரல்ல இருக்கிற காலாக்னித்திர அக்னியால எழுப்பி உடம்பை தகிச்சு எரிச்சு சாம்பலாக்கி இந்த சாம்பலை பிரபஞ்சத்துல கரைச்சு எங்கும் பறக்க வச்சு பிறகு அதை திருப்பி சாம்பலை குவிக்க பண்ணி அங்கே இருக்கிற சதாசிவத்தில் இருந்து ஒரு அமிர்தத்தை தெளிப்பதாக பாவித்து சிவாய ஔஷத் என்றதை தெளிச்சு அதுக்கு பிற்பாடு அதுக்கு திருப்பி சரீரம் கொடுக்குறோம். சிவசரீரம் இங்கால
ஈசான மூத்தாய நமக தற்புருஷ பக்தராய நமக அகோர ஹிருதயம் என்று கொடுத்து சரீரத்தை திருப்பி கொண்டு வந்து போட்டு பிறகு அந்த ஆத்மாவை அங்கே இருந்து கீழே கொண்டு வந்து இதுல வச்சு முதல் பரிக்கைக்குள்ள பஞ்சகலா ஆசனம், பிறகு ஆதார சக்தி, பிறகு ஆதார சக்தியிலிருந்து பிறகு இருதய கமலத்தை தியானிச்சு அதுல முறையா ஆவாகனம் பண்ணி பிறகு அதுக்கு பிறகு அதுல பூசிக்கிறோம் நாங்க. இப்ப இங்கே இருந்து சதாசிவத்துக்கு கொண்டு போகைக்குள்ள நாங்க கடற்கடண்டு இந்த கிளைகளை அப்படி யோசிச்செல்லாம் ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு வடிவம் ஒவ்வொரு தேவதை எல்லாம் இருக்கு. நாங்க இங்க இருந்து ஹூம் ஆத்ம பீஜம் ஹூம் கண்டு இங்க தொடங்கி ஹூம், பிறகு தொண்டை அடியில ஹாம், உள்நாக்கில ஹம், பிறகு திருப்பி இதுல வந்து ஹாம், பிறகு ஹூம், அப்படி 5 இடத்தை தங்கி அங்கால போகுதண்டு இங்கால போட்டு போறது. அது இல்ல இதெல்லாம் கலை எல்லாம் இல்லை, இதெல்லாம் இது வேற கலை. இது பிராசாத கலை. பிரசாதம்னு சொல்லப்படாது. நான் பிரசாதம்னு சொல்லி ஒருத்தர் என்ன திருத்தினவர் பிறகு அது பிராசாத கலை. ஈஸ்வரன் இருக்கிறாரு அவர் தான் பிறகு இன்னொருத்தர் சொல்லி அவர் சொல்லி பிறகு பிரசாத இல்ல பிராசாத கலைகள், பிராசாத கலைகள் அப்படி போய் அங்க கொண்டே வைக்கிறது. அப்ப செய்து கொண்டு வர அது கொஞ்சம் சித்தி காட்டும் பரவாயில்ல, இப்படி கொஞ்சம் புரிஞ்சு கொள்ள வைக்கும் பாட்டு. சமனாகலை வியாபினி கலை அங்கால என்னோட கலை, அப்புறம் அங்கால சமனாகலை, பிறகு சமனா, பிறகு உண்மனாகலைக்கு அங்கால சதாசிவத்துல கொண்டு ஏத்துறது. அதைத்தான் இங்க சொல்றதுக்கு ஆசனையாது இருந்தேன் மனன் நீங்கி உண்மனாகலையை கடந்து போய் உதாசனையாது உடனே உணர்ந்தோமா. ஆசனையாது சதாசிவத்து உடனே இருந்து சதாசிவத்தை உணர்ந்தேன் என்றால் என்ன? அது வந்துட்டு அப்படியே வந்தபடியாத்தான் அந்த காலம் கடந்து நிற்கிறார். 1 கோடி யுகம் இருந்தேனே என்று சொல்றாரு. 1 கோடி யுகம் இருக்கிறது என்ற ரகசியம் இதுதான். இங்க போய் நின்றா காலன் வெண்டுட்டீங்கள், காலனையும் வெண்டுட்டீங்கள், காலத்தையும் வெண்டுட்டீங்கள். அதுக்கு பிறகு சாவில்லை, உடம்பு போகும், சாவில்லை. காலனை வெல்லுதல், காலத்தை வெல்லுதல், அதான் இது நிஷ்ட கூடிய நிலையை சொல்றார். சதாசிவ தத்துவ முத்தமிழ் வேதம் இதாசினியாது இருந்தேன் என்ற காலம், இதாசினியாது இருந்தேன் மனன் நீங்கி உதாசனியாதுன்னே உணர்ந்தோம். ஆசனியாதுன்றதை பிடிக்கணும் நீங்க. எருமை மாட்டான் இனி வரமாட்டான், காளை மாட்டான் தான் வருவான். காளை ஒரு கோயில் என்ன பெருமாள்? காளையார் கோயில் காளையார் பெருமாள் தான் வருவார். எருமை மாட்டான் வரமாட்டான், காளை மாட்டான் தான் வருவான். வான்மிகள் வளாது வைகமலி வளஞ்சுரக்க மன்னன் கோன்முறை அருது செய்க உறைவிலாது இரவாக நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மெல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்கு உடைவல்லாமல் நம பார்வதி பதையே, அரகர் நம பார்வதி பதையே, அரகர் நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி, சிச்சபேசா சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம். நல்லது, நன்றி. நாளைக்கு சச்சங்கத்துல சந்திப்போம். என்ன சிவ நல்லது. மிச்சத்தை வச்சதுங்க தேவைப்படும் எனக்கு. சமீபத்துல 1-2 கிழமையில சொல்லுவேன். சிவ நல்லது.